தென்மலை ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த ரெசார்ட்டை சுற்றி நாங்கள் சின்ன சின்ன ஸ்டில்ஸ் எடுத்திருந்தோம். அதை நான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அங்கே வந்து நமக்கு வந்து ரெசார்ட்டில் வந்துட்டு 1 டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு பார்பிக்யூ சிக்கன், நமக்கு டிஜே சவுண்ட்ஸு இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட்டு எல்லாத்துக்கும் மணி தான், ஆனால் எப்படின்னா வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. இதெல்லாம் ரெசார்ட்டை சுற்றி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். என்னால் ஃபுல்லும் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போகலை நாங்கள். சரி, நல்லா இருக்கே ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ நான் அதை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஸ்விம்மிங் மாதிரி இருக்கும், பூல் மாதிரி நம்ம ரெசார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ப்ரைவேட் பூல் மாதிரி. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், பெரியவங்க நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல சூப்பராக இருந்தது. இங்கே நைட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு கேட்குறீங்களோ அதையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது பார்பிக்யூ சிக்கனு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு வேணும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு நைட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஃபுட்டெல்லாம் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. இதெல்லாம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு நாங்கள் பண்ண அட்ராசிட்டிகள். எங்கள் பெரிய அக்காவையும் மாமாவையும் டான்ஸ் ஆட சொல்லி என்னுடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து கம்பல் பண்ணி வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது நல்ல ஒரு ப்ரைவேட்டு நமக்கு ப்ளேஸாக இருந்தது. லிமிட்டெடு ஹவுஸ் தான். உண்மையிலே ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சு. நமக்கு மற்ற இடத்துல இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். நல்ல சவுண்டாக பேசிக்கிட்டு நாங்கள் பாட்டு விளையாண்டிக்கிட்டு கத்திக்கிட்டு நல்லா இருந்தது, செமையாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. வீடியோஸ் ஃபுல்லும் பாருங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவாது தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன், இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 பேரும் வந்து தென்மலை ரெசார்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பேர்னால் 3 பேருடைய ஃபேமிலி பிளான் பண்ணியிருந்தோம் 1 டே ட்ரிப்பை. ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு எப்படி பிஃபோர் மேரேஜ் அம்மா கூட எல்லோரும் ஒன்றா போயிருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் மூலமாக வந்து எங்களுக்கு தோணிருச்சு. நிறைய பேர் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக அப்படி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டைம் எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி டைம் கிடச்சிருச்சு. ஸோ தேங்க் டு விக்னேஷ், ஏன்னா அவர் பிளானிங் தான் இது. நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தென்மலையில் வந்துட்டு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஃபேமிலி ரெசார்ட் தான். இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தென்மலைக்கு போயிட்டு ஏதாவது நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது அப்படின்னா இந்த ரெசார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு ரிசப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு பின் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. இது ஹால், இது சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. பின்னாடி ஃபுல்லுமே வந்துட்டு லேக்கு, நல்ல ஒரு இன்டர்காம்லாம் இருக்குது, சோஃபா திவான் இருக்குது. 2 பெட்ரூமாக, அந்த சைடு ஒரு பெட்ரூம் பார்த்தோம், இந்த சைடு ஒரு பெட்ரூம். ரெண்டுமே வந்துட்டு ஏசி இருக்குது. எல்லாமே நீட்டாக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. பாத்ரூம் ஆல்சோ நீட். இதில் நான் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன், கபோர்ட் ஒர்க்லாம் வச்சுருக்குறாங்க. பால்கனியில் அந்த சிட் அவுட்டில் வந்துட்டு 2 குஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு மார்னிங் டைமில் வந்துட்டு காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்து குடிச்சிக்கலாம், காஃபிலாம் குடிச்சிக்கலாம். அங்கேயுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதை சுற்றி ஃபுல்லும் வாக்கிங் ஏரியா. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சுற்றி தண்ணி இருக்கும். உங்களுக்கு என்னால் ஃபுல்லும் வந்துட்டு கவர் பண்ண முடியல, ஏன்னா இது வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போகலை, நாங்கள் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி போனோம். அந்த கேப்பில் கொஞ்சம் வீடியோ வந்துட்டு நான் வந்து எடுத்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நான் வந்துட்டு இது கூட வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சோமோ அதெல்லாம் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். நல்ல பிளேஸு,
நல்ல பொலைட்டான வந்துட்டு நமக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு வெளியே இது எல்லாமே இருக்கிற ஏரியாஸு. அது சுற்றி வந்து தொங்கும் பாலம், இங்கே தொங்கும் பாலம்ல இருக்கோம். இது இங்கே ரெசார்ட்டில் ஊஞ்சல் விளையாண்டது. இது வந்துட்டு அங்கே ரெசார்ட்லேயே குளிக்கிற இடம் வந்து சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த ரெசார்ட் சுற்றி உள்ள ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு மான்கள் சரணாலயம் ரீஹேபிலிட்டேஷன் சொல்லிட்டு மான்களுக்குன்னு சொல்லி இருக்குது. நம்ம எலிஃபேண்ட்டுக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. ஆனால் மான்களுக்கு இங்கே தென்மலை நான் வந்து பார்த்தேன் நான். சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாய்.